சிவகாசியில் கோவில்களை குறிவைத்து அரங்கேறும் திருட்டில் முக்கிய கொள்ளையர்கள் இருவர் தீவிர வேட்டைக்கு பிறகு போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். லுங்கியால் முகத்தை மூடி கோவில் அலுவலக பூட்டை உடைத்து அலறவிட்டவர்களின் அதிர்ச்சி பின்னணி என்ன? அம்மன் கோவிலில் கொத்தாக பணத்தை கொள்ளையடித்து தப்பிக்கும் கொள்ளையர்களின் பரபரப்பு காட்சிகள்தான் இது. திருடிய பணத்தில் காஸ்ட்லி சரக்கு வாங்கி கூட்டாளிகளுக்கு விருந்து வைத்தவர்களின் டாஸ்மாக் பர்ச்சேஸ் காட்சிகள் தான் இது. சிவகாசி போலீசாரை போதை ஏத்தாமலே கிறங்கடித்த கேடி திருடனும் தேடி தூக்கிய சம்பவமும் நடந்தது என்ன? சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற காய்ச்சல் காரம்மன் கோவிலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பலே திருட்டு வேலை அரங்கேறியுள்ளது. வழக்கம் போல இரவு வேலையை முடித்துவிட்டு பூசாரி கோயிலை பூட்டிச் சென்ற நேரம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் இருவர் கோவில் சுவரேறி குதித்து உள்ளே புகுந்தனர். லுங்கியால் முக்காடு போட்டுக்கொண்டு கோயில் முழுக்க நோட்டமிட்டவர்கள் உண்டியலை உடைக்க தயாரானார்கள். ஆனால் அதில் காணிக்கை பெரிதாக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு கருவறையில் ஏதாவது ஆபரணங்கள் சிக்குமா என தேடி பார்த்துள்ளனர். அப்போது கோவில் வளாகத்திற்குள் உள்ள அலுவலக அறையின் கதவை உடைத்து லாக்கரில் இருந்த 30,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அடுத்த 15 நிமிடத்திற்குள் தப்பிச் சென்றனர். மறுநாள் கோவிலின் அலுவலக பணம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் ஊர் முழுக்க பரவி சலசலப்பை ஏற்படுத்த இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. கொள்ளையர்கள் இருவரும் லுங்கியால் முகத்தை மூடி முக்காடு போட்டு கைவரிசை காட்டியதால் அவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டது. இருப்பினும் சம்பவ நேரத்தை கணித்து அருகே உள்ள கடையின் சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் எண்ணை டிராக் செய்து தேடியதில் திருத்தங்கல் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த களவாணி என்று அழைக்கப்படும் ராஜ்குமாரும் அவரது கூட்டாளியான ஜெயசுதனும் போலீசில் சிக்கினர். 10ற்கு மேற்பட்ட கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய ராஜ்குமார் திருடுவது, போலீசில் சிக்குவது, ஜாமீனில் வெளியே வருவது, திருடுவது, போலீசில் சிக்குவது, ஜாமீனில் வெளியே வருவது, இதையே ரிப்பீட் மோடில் கைவரிசை காட்டி போலீசாருக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வந்துள்ளார். சம்பவத்தன்று கோவிலில் கொள்ளையடித்த பணத்தில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாஸ்மாக் பாரில் கட்டுக்கட்டான பணத்தை நீட்டி காஸ்ட்லி சரக்குகள் வாங்கி உள்ளார். அதில் கூட்டாளிகளுக்கு விருந்து வைத்தவர்கள் அடுத்த கொள்ளைக்கு அங்கேயே திட்டம் போட்டுக் கொண்டிருந்த போது வசமாக சிக்கினர். இதனையடுத்து பிடிபட்ட ராஜ்குமார், ஜெயசுதன் இருவர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி சிறையில் அடைத்தனர். இதே நாளில் சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்திரகாளியம்மன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவிலிலும் மற்றொரு கும்பல் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இப்படி கோவில்களையே குறிவைத்து திருடும் கும்பலால் சிவகாசி மக்கள் தற்பொழுது பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளனர்.